ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஹிர் சேச். நாம் இன்னைக்கு தங்க நகை வாங்கும்போது எப்படிலாம் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1 என்னன்னா, நகை வாங்கும்போது மேக்ஸிமம் கல் வச்சது, அரக்கு வச்சது, இந்த எனாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? அப்படி அவாய்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் இருக்குது? இப்போ சப்போஸ் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சோ 10 இயர்ஸ் கழிச்சோ உங்களோட நகையை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வேறு நகை வாங்குறீங்க, இல்லை ஒரு அர்ஜென்ட்டுக்காக அதை நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதில் இருக்கிற கல், அரக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடையை போட்டு இதாம்மா உங்கள் நகைக்கு வேல்யூ அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் வாங்கும்போது இதுக்கும் தானே காசு கொடுப்பீங்க. ஸோ இந்த காசு வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கல், அரக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது அந்த பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஓகே. டிப்ஸ் நம்பர் 2, நீங்கள் வாங்குகிற நகையில் பிஐஎஸ், ஹால்மார்க், அசேயிங், அந்த கம்பெனியோட, அதாவது நீங்கள் வாங்குகிற நகைக்கடையோட சீல் இது எல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஏன் தெரியுமா? இதே நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்க, அந்த நகை கரண்ட் ரேட்டுக்கு வாங்குறீங்க, ஓகேவா? ஒரு 5800 இன்றைக்கி ரேட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு எத்தனை வருஷம் கழித்து அந்த நகையை நீங்கள் கொடுத்தாலும் அது அன்னைக்கு ரேட்டுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. இந்த சிம்பிள்ஸ்லாம் இருந்தால் சில பேர் கொஞ்சம் காசை கம்மி பண்ணுறேன், அதாவது கம்மி ரேட்டுக்கு வாங்குறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இல்லாமல், இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இல்லாத நகையை வாங்கிட்டு கடைசியில் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு, அதாவது நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து விற்கிறீங்களோ அப்போ விற்கும்போது அவங்க கரண்ட் ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு எடுப்பாங்க. அப்போது உங்களுக்கு அதில் லாஸ் ஆகும். டிப்ஸ் நம்பர் 3 என்னன்னா, நீங்கள் கடையில் போய் நகை வாங்கும்போது இந்த 3 விஷயத்த பார்த்துருப்பீங்க. 1 ஜிஎஸ்டி, அதை உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. 2 மேக்கிங் சார்ஜஸ், 3 வேஸ்டேஜ். ஓகேவா? நீங்கள் வாங்குகிற நகையில் எவ்வளோத்துக்குள்ள டிசைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜும் இருக்கும். நீங்கள் வாங்குகிற நகையில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு நகையை வாங்குறீங்க அப்படின்னா அதோட மேக்கிங் சார்ஜஸும் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த நகையை செய்யும்போது ஆகிற வேஸ்டேஜும் அந்த அளவு இருக்கும். நம்ம நகை வாங்குறது அழகுக்காக தானே, அதனால் இதை நம்ம எப்படி பார்த்தாலும் அதில் நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும், ஓகேவா? ஸோ இதிலேருந்து எப்படி சேவ் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு துணி கடையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கடைக்கோ வேறு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஒரே கடையிலே வாங்குவீங்க? வாங்க மாட்டீங்க. 2-3 கடை ஏறி இறங்கி எந்த கடையில் கம்மியான ரேட் இருக்கோ அந்த கடையில் வாங்குவீங்க, கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் ஒரே கடையில், எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு 4 கடை 5 கடை ஏறி இறங்கும்போது உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸ் அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைன் ஒரு கடையில் ஒரு ரேட்டில் இருக்குன்னா இன்னொரு 2-3 கடையை தேடி பார்க்கும்போது ஏதாவது ஒரு கடையில் கம்மியான ரேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு சென்டிமெண்டலாக ஒரு வேல்யூஸ் இருக்கும். இந்த கடையில் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த கடையில் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துடுவாங்க. அங்கே ஒருத்தர் இருப்பார், ஒரு சஃபாரி சூட் போட்டு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னா அவர் 1% அப்படின்னு கம்மி பண்ணி கையில் கொடுத்துருவார். டிஃபால்ட்டாக யார் கேட்டாலும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை பற்றி யோசிக்காமல் நான் முன்னாடி டிப்ஸ் நம்பர் 2ல் சொன்ன மாதிரி இந்த பிஐஎஸ், ஹால்மார்க், கம்பெனி சீல், அப்புறம் அசையிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான நகையை நீங்கள் எங்கே வாங்கினாலும் அது சுத்தமான நகையாக தான் இருக்கும். இந்த நகையோட பியூரிட்டியை கூட அந்த அந்த ஒரு 4 to 5 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிஐஎஸ் சைட்டில், ஹால்மார்க் சைட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அது பியூரிட்டி எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அதனால் நகை வாங்கும்போது ஒரு கடையில் மட்டும் பார்த்து அந்த அப்படியே அங்கேயே வாங்காமல் 2-3 கடையில் விலையை கம்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்குங்க. டிப்ஸ் நம்பர் 4, நீங்கள் நகையை அழகுக்காக வாங்குறீங்க, பட் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நகையாக வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு காயினாகவோ, கோல்டு பாராகவோ, அப்புறம் கோல்டு ETF ஆகவோ, இல்லை சோவரின் கோல்டு பாண்டாகவோ, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான கோல்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். இப்படி வாங்கும்போது உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் கோல்டு காயினாக வாங்கும்போது அதில் பெரிய வேலைப்பாடுகள் கிடையாது. ஸோ என்ன உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களோட
மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். கோல்டு பாரும் சேம் கேஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறமா அந்த கோல்டு பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக இருக்காது, கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ அதுக்கு இருக்கும். உங்களுக்கு என்னைக்காவது உங்களுக்கு அந்த கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டையோ இல்லை கோல்டு பாண்டையோ கொடுத்துட்டு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 5. இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் எல்லா கடைகள்லையும் நிறைய கடைகளில் 10 மாதம் இல்லை 11 மாதம் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேவிங் ஸ்கீம்ஸ் மூலமாக நீங்கள் நகைகளை வாங்கும்போது நிறைய கடையில் செய்கூலி சேதாரம் கிடையாது, அப் டு 18% வரைக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி வாங்கும்போது இப்போது ஒரு நகைக்கு 18% செய்கூலி சேதாரம் இருக்குனாலும் அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் நீங்கள் ஒரு எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு தங்கமாகவே வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த இடத்துல வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் போடுவாங்க, செய்கூலி சேதாரம் இருக்காது. ஸோ தட் இப்படி கூட நீங்கள் செய்கூலி சேதாரத்தை அவாய்ட் பண்ணலாம். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.